இல்லம் எழுதி வாசிப்பவர் சாய்மான். காலையில் சூரியன் உதித்ததும் மல்லிப்பூ, சாமந்தி, முல்லைன்னு தெருவில் கத்திக்கிட்டே போனார் பூக்காரர். பூ பூ என்ற சத்தம் கேட்டதும் சட்டென எழுந்தாள் செல்லம்மா. தூங்கிய கண்களுடன் தலைமுடி கலைந்தபடி பூ வாங்கி தாமா என்று அம்மாவிடம் கேட்டால் 7 வயது செல்லம்மா. சும்மா இரு செல்லம்மா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு என்றபடி அடுப்பை ஊதி கொண்டிருந்தாள் செல்லம்மாவின் அம்மா. தொடர்ந்து அம்மா அம்மான்னு நச்சரித்து கொண்டே இருந்தாள் செல்லம்மா. பூக்காரர் சத்தம் மெல்ல மெல்ல அடங்கியது. போமா, எனக்கு மட்டும் நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு கோச்சிக்கிட்டாள் செல்லம்மா. இல்லடா செல்லம், உனக்கு இல்லாமலா? இப்போ அம்மா கிட்ட காசு இல்லடா, அப்பா வரட்டும், ஒரு முழம் எப்படியும் 30 ரூபா சொல்லுவான் என்று அம்மா சொல்ல கோபமாய் மூஞ்சை தூக்கி வைத்து கொண்டாள் செல்லம்மா. சரி, மூஞ்சையை தூக்கி வச்சுக்கினது போதும், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு என அம்மா கூறியதும் முணங்கியபடி தயாராகி புத்தக பையை மாட்டிக்கொண்டு விற்றென வாசலுக்கு ஓடினாள். என்னம்மா, சுமதியை ஆளே காணுமே என யோசித்து கொண்டு இருக்கும் போதே வந்து நின்றாள் அவளின் நண்பி சுமதி. என்ன இன்னைக்கு லேட்டு? சுமதி என்றவள் சுமதி தலையில் உள்ள மல்லிகை பூவை பார்த்து விட்டாள். ஏய், பூ நல்லா இருக்கே, எவ்வளோடி என்றால் சுமதியிடம். அதுவா, எங்கள் வீட்டு பின்னாடி செடி வச்சிருந்தோம்ல, அதில் பூ பூத்திச்சு என்றாள். அதை அம்மா கட்டி தந்தாங்க என்றாள் சுமதி. அம்மாவை ஒரு முறை முறைத்தபடி பள்ளிக்கு புறப்பட்டாள் செல்லம்மா. அன்றைய நாள் பள்ளி மெதுவாக தான் போச்சு. பள்ளிக்கூட மணி எப்பொழுதுதான் அடிக்குமோ என பார்த்துட்டே இருந்தாள். ஒரு வழியாக மணி அடிக்க அறக்க பறக்க வீடு நோக்கி ஓடினாள். வீட்டிற்கு வந்ததும் புத்தக பையை ஒரு பக்கம் கிடைத்துவிட்டு முதல் வேலையை அம்மாவிடம், நாமும் வீட்டில் செடி வளர்க்கலாமா என்றாள் செல்லம்மா. செல்லம்மாவின் அம்மாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அம்மாவின் பதிலுக்கு தாமதிக்காமல் ஒரே ஓட்டமாய் சுமதியின் வீட்டை அடைந்தாள். மூச்சரிக்க ஓடி வந்த செல்லம்மாவை பார்த்ததும் சுமதியின் அம்மா, என்னாச்சு செல்லம்மா, என்னாச்சு என்றாள். மூச்சரித்தபடியே, எனக்கு மல்லி செடி வேண்டும் என்றாள். சுமதியின் அம்மா சுமதியை ஒரு முறை முறைத்தபடி, சரி வா செல்லம்மா என்றபடி ஒரு செடியை பிடுங்கி கொடுத்தாள். தேசிய விருதை வாங்கியதை போன்று இப்படி ஒரு வட்டம் அப்படி ஒரு வட்டம் அடித்து நன்றி கூட சொல்ல நேரம் இல்லாமல் ஒரே ஓட்டமாய் வீட்டிற்கு ஓடினாள். அம்மா, செடி வந்துடுச்சு, சீக்கிரம் வாயேன் என்றாள். ஒரு நிமிடம் இரு செல்லம்மா, பால் பொங்கிடும் என்றாள் செல்லம்மாவின் அம்மா. சரி, நீங்கள் வர வேண்டாம், எப்படி செடி நடணும்னு சொல்லுமா என்றாள். ஓ, மண்ணை தோண்டி அதில் புதைத்து வைக்கணும் என்றதும், இது போதும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று வீட்டின் பின் மண்ணை தோண்டி மொத்த செடியையும் புதைத்து விட்டாள். அம்மா, செடியை புதைச்சிட்டேன் என்றாள். சரி, இந்த பசும்பாலை குடித்துவிட்டு போய் படி என்றாள் அம்மா. வேலை பளுவில் அம்மாவுக்கும் அதை பார்க்க நேரமில்லை. அடுத்த நாள் எழுந்ததும் முதல் வேலையாக செடி புதைத்திருந்த இடத்தை பார்வையிட்டாள். மல்லிப்பூவுக்கு சமாதி கட்டியது போல் இருந்தது. ஒரு பெருமிதத்துடன் பள்ளிக்கு புறப்பட்டார். சுமதியிடம் கதையாக சொன்னாள். நல்ல ஆழமாக தான் புதைச்சிருக்கேன், எப்பொழுது செடி வளரும் என்றால் செல்லம்மா. சீக்கிரம் வந்துடும் என்றால் சுமதி. சுமதிக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன செல்லம்மா, நட்டுட்ட சரி, தண்ணி ஊற்றினியா என்றாள். சுமதி, என்னது தண்ணீர் ஊற்றணுமா, நீ சொல்லவே இல்லையே என சுமதியிடம் கோச்சிட்டு கொண்டாள் செல்லம்மா. பள்ளிக்கூட மணி அடித்ததும் ஒரே ஓட்டமாய் வீட்டை அடைந்தாள். கிணற்றில் உள்ள தண்ணீர் காலியாகும் அளவுக்கு தண்ணீரை நிரப்பினாள். சனியும் ஞாயிறும் தொடர்ந்து வர மல்லிப்பூ சமாதி முழுக்க ஒரே தண்ணீர். இதற்கிடையில் 2 நாளாய் செல்லம்மாவின் அம்மாவும் பின்பக்கம் சென்று பார்த்துவிட்டு வந்தாள். எங்கே செடியை காணுமே, திரும்ப கொடுத்துட்டாலும் என்னமோ, கேட்டால் பூ வேணும்னு அடம்பிடிப்பாள் என்றபடி தன் வேலையை தொடர்ந்தாள். திங்கட்கிழமை காலையிலேயே எழுந்த செல்லம்மா செடியை காண சென்றாள். அம்மாவும் எங்கே தான் போகிறாளோன்னு போய் பார்த்தால் அந்த சமாதியின்
பின்பக்கத்தில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். என்ன பண்ணுற செல்லம்மா என்றாள். அம்மா, இதுக்குள்ளே தான் செடி இருக்கு என்றாள் செல்லம்மா. ஐயோ செல்லம்மா, முழு செடியுமா புதைச்சிட்ட? வேரை மட்டும்தானே புதைக்கணும் என்றாள் அம்மா. என்னது, வேரை மட்டும்தான் புதைக்கணுமா? அப்போ செடி வராதா என முகம் வாடி போனாள். முகத்துடன் பள்ளிக்கூடம் செல்ல புறப்பட தயாரானாள். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என்றாள். செல்லம்மாவின் அம்மா, இன்றைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு ரவி மாமா கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லி புது பாவாடை சட்டையை போட்டு விட்டாள். அப்பொழுது செல்லம்மா முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. தலையில் ஏதோ வைத்து விட்டாள். செல்லம்மாவின் அம்மா தடவி பார்த்தவள், மல்லிப்பூவா மல்லிப்பூவா என அங்கும் இங்கும் குதிக்க தொடங்கினாள். ஓட்டமும் நடையும் அவள் மகிழ்ச்சியை பறைசாற்றியது. அப்பாவின் அம்மாவின் இரு கைகளையும் பற்றியபடி பேருந்து நிலையத்தை அடைந்தாள். பேருந்திலும் ஏறினாள். இருக்கையில் அமர இடமில்லாததால் தாயுடன் ஒரு ஓரமாய் நின்று கொண்டிருந்தாள். திடீரென தலையை தொட்டு பார்த்தால் பூவை காணவில்லை. கண்ணில் தண்ணீர் கொட்ட தொடங்கியது. எவ்வளவோ அம்மா சமாதானப்படுத்தியும் அவளால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுது அம்மா பக்கம் திரும்பி கட்டி கொண்டு எங்கே போச்சுன்னு கேட்டாள். தெரியலையம்மா, நானும் கவனிக்கல. ஒரு இடத்தில் இருந்தால் தானே, ஓடிட்டே இருந்தா எப்படி தலையில் இருக்கும் என அம்மா கூறியதும் வெந்த புல்லில் வேல் பாய்ச்சியதை போல அழுகை ரெட்டிப்பானது. இந்த தாயின் மகளின் போராட்டத்தை வண்டியின் இருக்கையில் அமர்ந்திருந்த வனஜா பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாள். என்ன ஆச்சு, கால் வலிக்குதா செல்லத்துக்கு? பாட்டி மேலே உட்காந்துக்கிறியா என்றாள். கண்ணீர் மட்டுமே செல்லம்மாவின் மறுமொழி. சரி, என்கிட்ட அவளை அனுப்பு என்றாள் செல்லம்மாவின் அம்மாவிடம். சினுங்கியபடி விசும்பிக்கொண்டே பாட்டியின் மடியை அடைந்தாள். என்ன ஆச்சு, அழகா இருக்க, புது துணியெல்லாம் போட்டு இருக்க, பாரு அழுது முகமே மாறி போச்சு என்றாள் பாட்டி. செல்லம்மாவுக்கு அழுகையை தவிர பதில் இல்லை. மஞ்சள் பையில் கையை விட்டு ஏதோ எடுத்து செல்லம்மாவின் தலையிலே வைத்து விட்டாள். செல்லம்மாவின் அம்மா கண்ணிலேயே பாட்டிக்கு நன்றி சொல்ல, அழுத செல்லம்மாவுக்கு தலையில் ஏதோ உறுத்த தடவி பார்த்து விட்டாள். ஆனந்த குரலிட்டார். அம்மா, பூ பூ இருக்கு என் தலையில என்றார். அமைதியாக இருந்த அந்த பேருந்தில் இருந்த எல்லோரும் செல்லம்மாவை திரும்பி பார்த்தார்கள் என்றால் பாருங்களேன், அப்படி ஒரு சத்தம். பூ செல்லத்துக்கு பூனா அவ்வளவு இஷ்டம்.